சென்னையில் டாஸ்மாக் கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் பாமக சார்பில் டாஸ்மாக் கடைகளின் பெயர் பலகை மீது ஸ்டிக்கர் ஒட்டும் போராட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக சென்னை அசோக் நகரில் பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பாமகவினர் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களை கைது செய்தனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கடந்த டிசம்பர் மாதத்திலேயே மதுபான கடை பெயர் பலகைகள் அகற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாமல் தமிழக அரசு அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் உள்ள தேசிய மாநில நெடுஞ்சாலையில் உள்ள மதுக்கடையில் உள்ள பெயர் பலகைகளை அதன் மீது சட்டவிரோதமாக இருக்கின்ற பெயர் பலகைகள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற போராட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என் தலைமையிலே இங்கே சென்னையிலே அசோக் நகரிலே இங்க இருக்கின்ற மதுக்கடையில் அந்த பெயர் பலகை சட்டவிரோதமாக இருக்கின்ற இந்த பெயர் பலகைகள் மீது ஸ்டிக்கர் நான் ஒட்டியிருக்கின்றேன். இதற்கு காவல்துறை எங்களை கைது செய்கிறது. தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஆனால் இங்கே சாராய கடைகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு. இதைவிட ஒரு கேவலம் எதுவும் இருக்காது. அவமானமாக இருக்கிறது.